வணக்கம் நேயர்களே. நாம இந்த பதிவுல பார்க்க போறது, இன்னைக்கு தை 1 பெரும்பொங்கலான இன்னைக்கு அவனியாபுரத்துல, மதுரை மாவட்டம் அவனியாபுரத்துல ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கும். நம்ம ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அந்த இடத்துல போய் நம்ம விசிட் பண்ணியிருந்தோம். அதாவது மாடுகளும், மாடுபிடி வீரர்களும் இல்லாத அந்த சூழ்நிலையில அந்த களம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்க பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி அந்த இடத்த முன்கூட்டியே நம்ம போய் அத வீடியோ எடுத்து நம்ம வச்சிருந்தோம். அத நீங்க மாடுபிடி வீரர்கள் இல்லாத அந்த சமயத்துல அதனோட தெருக்கள், அந்த வீதி, அந்த இந்த இடத்துல வந்து வாடி டெம்பரவரியா தான் வந்து இந்த இடத்துல தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா, அதுக்கப்புறம் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஒரு பக்கத்துல இருக்கிற கோயில்ல போயிட்டு அந்த இடத்துல வச்சிருவாங்க. இப்போ அந்த இடத்துல மாடு வரும். அந்த கோயில் சந்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டா பார்த்தீங்கன்னா, அந்த அம்பேத்கர் சிலை வரைக்கும் மாடு வந்து ஓடிட்டே இருக்கும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பேரிகார்டு, ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, கொக்கோ பித்து போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ மாடுகளுக்கும், மாடுபிடி வீரர்களுக்கும் எந்த ஒரு டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதால, அதாவது விழா கோலம் இல்லாத அந்த சமயத்துல நீங்க எப்படி இருக்குதுன்றத பாருங்க. அதே மாதிரி இப்போ இன்னைக்கு ஸ்டேஜ்ல களம் எப்படி இருக்குதுன்றதையும் நீங்க பாருங்க. கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, வீரர்களும், அதாவது மாடுகளும், அது போக வந்து எவ்வளோ மக்களும் சரி, பார்வையாளர்களும் இருக்கிறாங்கன்றத பாருங்க. இந்த போட்டிய நீங்க கண்டுகளிக்கணும் அப்படின்னா, நீங்க வீடியோல போயிட்டு நீங்க டைரக்ட்டா போயிட்டு நிறைய தமிழ் சேனல்ஸ்ல நேரலையில பாருங்க. இல்ல அப்படின்னா நீங்க நேர்லயும் போய் கண்டுகளிக்கலாம். நன்றி.